சம்பந்தி, என்ன சம்பந்தி, என்னாச்சு? இல்ல சம்பந்தி, கண்மணிக்கு போன போட்டா வேற யாரும் எடுத்து லூசு மாதிரி பேசுறாங்க. ராங் நம்பரா இருக்கும் போல. சரி சரி, ஒழுங்கா போன் போட்டு வர சொல்லுங்க. யாரது இங்க வண்டியை நிறுத்தினது? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஹே டிரைவர், கொஞ்சம் இந்த வண்டியை எடுங்க, இறங்கணும் நானு. ஹலோ, ஏய் மூவ் பண்ணுங்க, இந்த வண்டியை எடுங்க. ஏய் ஷோ இங்க அடிக்குது. யாரா நீங்கலாம் இப்படி வண்டியை நிறுத்திருக்கீங்க? இந்த வண்டியை எடுங்க. ஹே இடியட், வண்டி எடுங்க. எங்க போய் தொலைஞ்சீங்க? இந்த வண்டி எடுங்க. ஓ, யாரு டிரைவர்? என்னாச்சு? மறுபடியும் அதே ராங் நம்பர் தான் போகுது. நேர்ல வேணா போய் கூட்டிட்டு வந்துட்டுமா? சரி சரி, வாங்க போலாம், வாங்க. வண்டி எடுங்க. ஹேய், இந்த பொண்ணு வாங்கிட்டு போனால. ஷோ, அம்மா வர உள்ள போயிட்டாங்க. வந்துட்டாங்க. வாமா வாமா வாமா, அம்மா சீக்கிரம் வாமா. மாப்பிள்ள எங்க? மாப்பிள்ள வா, மாப்பிள்ள சீக்கிரம். எல்லா பேப்பரும் எடுத்துட்டு வந்துட்டேன். வா வா, சீக்கிரம் வா. போங்க, உள்ள போங்க, நேரம் முடிய போகுது. சீக்கிரம் போங்க போங்க போங்க. ஊரே நாமினேஷன் பண்ணிருக்கு. எவன் அவனுக்கு ஓட்டு போட போறானோ. அப்போ நன்றி. ஹலோ, என்ன நாமினேஷன் பண்ண வந்திருக்கியா? இந்த பார் ராசாத்தி, நீ தலைகீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் உன்னால சேர்மன் ஆக முடியாது. ஹலோ எக்ஸ் சேர்மன், இந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் இங்க கொடுக்கப்படாது. அதாவது வந்தமா வந்த வேலை முடிஞ்சுதான்னு போய்கிட்டே இருக்கணும். நீ தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் ஜெயிக்க முடியாது அப்படி இப்படின்னு பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க பொண்டாட்டி கொடுத்த நாமினேஷன் மனுவுல அங்க குத்தம் இங்க குத்தம்னு சொல்லி மனுவை தள்ளுபடி பண்ணி போடுவேன். ஜாக்கிரதை. பாரா, என்ன முறைக்கிற? போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு சபாரி போட்டதும் அப்படி இப்படி ஆளு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இந்த பார், திருநெல்வேலி தாமிரபரணியில தண்ணியை குடிச்சிட்டு சங்கரன் கோயில சாமியை கும்பிட்டு வல்ல நாட்டுல வரிஞ்சுக்கிட்டு நிக்கிற கூட்டம். வல்லநாட பத்தி கேள்விப்பட்டிருக்கல? அங்க ஒரு பிரச்சனைன்னு வந்தா அங்க யாருக்கும் வாய் பேசாது, அருவாதான் பேசும். என்ன, அங்க அருவாளை இறப்புல சொருகி இருப்பாங்க. நான் அந்த அருவாளை அடையாளமா மூக்கு கீழே சொருகி வச்சிருக்கேன். புரியுதா? போயா. நீ ஒண்ணு தப்பா நினைக்காதாயி, ஊருக்குள்ள ஒண்ணு ரெண்டு பேரு இப்படித்தான் இருப்பாங்க. நீ வாமா. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? ஏதோ மளிகை அண்ணாச்சி பேசுற மாதிரி கட்டி பிடிச்சு பேசிட்டு இருக்க. நான் ஒரு தேர்தல் அதிகாரி, தெரியுமில்ல? ஐயோ மன்னிச்சிருக்க அண்ணாச்சி. ஐயோ சார் சார் மன்னிச்சிருக்கு சார், மன்னிச்சிருக்கு சார். ஜாக்கிரமா இருக்க மாட்டேன். போட எப்படி? அம்மா நீ வா. ஓகே சார். நீங்க உட்காருங்க. ஐயோ நல்லா வாங்கி கட்டிட்டான். உட்காருங்க உட்காருங்க. நீதான் ராசாத்தி அம்மா? ஆமா சார். பேருக்கு ஏத்த மாதிரி ரொம்ப பொருத்தமா இருக்கம்மா. உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கம்மா. உன்ன மாதிரி பொண்ணுங்கள்லாம் அரசியலுக்கு வரணும். அதனாலதான் அரசாங்கமே சில தொகுதியில பெண்களுக்கு ஒதுக்கி வச்சிருக்கு. இப்ப வந்துட்டு போறானே எக்ஸ் சேர்மன் உதவாக்கற,
அவன் பொண்டாட்டிய நிக்க வச்சு அரசியல சம்பாதிக்க பாக்குறாமா. உன்ன மாதிரி ஊருக்கு 4 பொண்ணுங்க துணிஞ்சு வரணும். அப்பதான் இந்த ஊரும் உருப்படும், இந்த நாடும் உருப்படும். இது ஒரு கையெழுத்து போடுமா. இத குடியா. கையெழுத்து போடு. அப்பாடா, அந்த வார கையெழுத்து போட்டான். எல்லாமே சரியா இருக்குமா? சூப்பர்மா ராசாத்தி, நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டேன். ஏய், இது என்ன சினிமா தியேட்டரா கை தட்டி விசிலடிக்கிறதுக்கு? ஐயோ, படமா காட்டுறாங்க இங்க. ஐயோ அது இல்லங்க ஐயா, என் தங்கச்சி நிறைய பாடுபட்டு அதுக்கப்புறம் இப்ப நாமினேஷன் தாக்கல் பண்ணிருக்கா. அதான் சந்தோஷத்துல என்ன அறியாம கைய தட்டி மன்னிச்சுக்கங்க சார். ஏண்டா? மன்னிச்சிரு மாப்ள, அவர் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்டோம்ல. சரி சரி, சினிமா தியேட்டர் தான் கை தட்டுறதுக்கு ஆளே இல்ல, எங்கேயாவது தட்டிட்டு போட்டு. இந்தாம்மா வாங்கிக்க. தேங்க்யூ ஆல் சார். தி பெஸ்ட்மா. நாங்க கிளம்புறோம். போறோம். வாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. எப்படியோ ஒரு வழியா எல்லா தடையும் மீறி நாமினேஷன் பண்ணியாச்சு. ஆமாமா ராசாத்தி, அதே மாதிரி எலெக்ஷன்ல ஜெயிச்சு இந்த ஊருக்கே சேர்மன் ஆயிரு. இது எல்லாத்துக்கும் கடவுளோட ஆசீர்வாதமும் உங்க எல்லாருடைய அன்பும் பாசமும் தான் காரணம். டேய் அழகு, கண்மணி இதுக்குள்ள வந்து நாமினேஷன் பண்ணிருப்பாங்கல்ல? ஆக்சுவலி பை திஸ் டைம் அவங்க நாமினேஷன் பண்ணிருக்கணும். பட் என் தங்கச்சி ராசாத்தி நாமினேஷன் பண்றதுக்கு முன்னாடி அந்த கண்மணியை நான் நாமினேஷன் பண்ண விட்டுருவேனா என்ன? என்ன சொல்ற? என்ன 2 பேருக்கும் புரியலையா? இருங்க விவரமா சொல்றேன். என்னன்னு இப்படி பண்ணிட்டீங்க? இதெல்லாம் தப்புன்னு. கண்மணிக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? அது மட்டும் இல்ல, என்னைக்குமே எதிரியை எதிர்த்து நின்னு ஜெயிக்கணும். இல்லம்மா, அது இப்படி குறுக்கு வழியில ஜெயிச்சா சரி வராது. இல்ல ராசாத்தி, நான் என்ன டேய், ராசாத்தி சொல்றது சரிதான். நம்ம என்னைக்குமே நேர்வழியில போய் தான் ஜெயிக்கிறோம். ஏண்டா? என்ன என்ன இருங்க இருங்க, எதுக்கு இப்படி ஆளுக்கு மாத்தி மாத்தி என்ன திட்டிட்டு இருக்கீங்க? இங்க வர்றா, அவ பண்ண அட்டகாசத்துக்கு அவளுக்கு கொஞ்ச நேரம் ஆட்டம் காட்டணும்னு நினைச்சேன். அதைத்தான் நான் இப்ப பண்ணிருக்கேன். இப்ப உங்களுக்கு அதுவும் பிடிக்கல? போதும், நான் இப்பவே போன் பண்ணி அந்த கண்மணியை நம்ம கஸ்டடியில இருந்து ரிலீஸ் பண்ண சொல்றேன். சரி போ. மறக்காதரா. ஹலோ, டேய் தம்பி, அந்த 2 வேனையை வெளியே எடுத்து போட்டு நம்ம கண்மணியை ரிலீஸ் பண்ணி விடுங்க. வெரி குட். அதுக்குள்ளே அவசரப்பட்டு என்னை பாராட்டிடாதம்மா. இங்க பாரு, அந்த கண்மணியோட போனே என் கையில தான் இருக்கு. இது அந்த பொண்ணுகிட்டே கொடுத்து கண்மணி கிட்ட கொடுக்க சொல்லிட்டு வந்துடுறேன். இருங்க. என்ன நல்லது பண்ணா மாறி மாறி திட்டாங்க. நான் சொல்றது சரிதானே? இந்தாம்மா, இந்த போனை கொண்டு போய் அந்த கண்மணிகிட்டே கொடுத்துரு. சரிங்க. நாள் முழுக்க மொக்க போடுறாங்க. சரிம்மா. ஏய் கண்மணி, ஏன் இவ்வளவு நேரம்? வெளியே வர முடியல அத்தை என்னால. ஐயோ, என்னடி என்னாச்சு? இந்த வண்டி யாரோடது? இரு. டிரைவரே, டிரைவரே. ஐயோ, என்ன சம்பந்தி? காணமே. கண்மணி, ஒருத்தனையும் காணண்டி. ஆமா, நம்ம டிரைவர் எங்க? ஐயோ மா, அவன் வந்தா மட்டும் என்னமா பண்ணிட முடியும்? மா, அந்த சேர்மனுக்கு ஒரு போன் போட்டு இந்த வண்டி எல்லாம் எடுக்க சொல்லுமா. சீக்கிரம் பண்ணுங்க, சீக்கிரம் பண்ணுங்க. நீ ஒண்ணு டென்ஷன் ஆகாத. இரு, நான் போன் பண்றேன். சீக்கிரம் பண்ணுங்க. இரு இரு, திரும்ப ட்ரை பண்ணுங்க. என் போன் வேற வந்து ஒருத்தி வாங்கிட்டு போனா. அவ எங்க போனான்னு கூட தெரியல.
ஐயோ என்ன சம்பந்தி கண்மணி அந்த ஆள் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காருடி போனை எடுக்கவே மாட்டேங்கிறாரு பிஸி பிஸின்னு வருது. என்னம்மா இது? இப்படியே போனா என்னால நாமினேஷன் பண்ண முடியாது. டைம் வேற போயிட்டே இருக்கு. அத்தை நீங்களாவது ஏதாவது பண்ணுங்களா அத்தை? மா இதெல்லாம் சரியா வராது. நீ போய் சேர்மனை கூட்டிட்டு வா. சரி சரி இரு கண்மணி, நீ கவலைப்படாத, நான் போய் பேசிட்டு வரேன். வாங்க. ஐயோ என்ன பண்றது? தெரியலையே. எங்க போனாங்கன்னு தெரியலையே அவனுங்க. ச்சே, கடைசி நேரத்துல இப்படி ஆயிடுச்சு. சமந்தி வண்டி என்னது வண்டி இது? எடுத்துட்டானுங்க. என்ன? எப்படி? டேய் டேய், வண்டியை கொண்டு வந்து இப்படியா நிப்பாட்டுவீங்க? அறிவில்ல? இந்தாங்க உங்க போனு. டேய் டேய் டேய். மா, நம்மள சுத்தி ஏதோ பெருசா பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். என்ன கண்மணி சொல்ற? ஆமாமா, இவ்ளோ நேரமா யாரையுமே காணோம். ஆனா இப்போ வேன் எடுக்கறாங்க. என்கிட்ட இருந்து போனை வாங்கிட்டு போன பொண்ணு எடுத்துட்டு வந்து கொடுக்கறா. சொல்லி வச்ச மாதிரி ரெண்டும் ஒரே நேரத்துல நடக்குது. கண்மணி, உன் ஆராய்ச்சி எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு சீக்கிரமா வா. டைம் முடியறதுக்குள்ள நாமினேஷன் பண்ணணும். வா கண்மணி, போலாம். ம். போலாம் வாங்க. ஆ. அத்தை, பெரியமா, என்ன பார்த்ததுமே பெரியம்மான்னு ஆசையா ஓடி வர என் மக சங்கடப்பட்டு அமைதியா நிக்கிறான். இதாண்டி நீ என் வீட்டுக்கு மருமகளா வந்து செஞ்ச பெரிய சாதனை. என் புள்ள என்ன பார்த்து நான் உங்க மகன் இல்லைன்னு சொல்ல வச்சுட்டல, அப்புறம் என்னடி அத்தை சொத்தன்னு உறவு கொண்டாடுற? உன்னை இந்த ஜென்மத்துல நான் மன்னிக்கவே மாட்டேன். தள்ளு. என்ன கண்மணி, ராசாத்தி வரமாட்டான்னு சொன்ன, நமக்கு முன்னாடி நாமினேஷன் பண்ணிட்டு போறா? நானும் புரியாம அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அத்தை. என்ன யோசிச்சுட்டு இருக்கியோ? உருப்படியா ஒரு வேலையும் செஞ்சு முடிக்க மாட்டியா? இப்படிதான் அரைகுறையா செய்வியா? உன்கிட்ட போய் மொத்த பொறுப்பையும் கொடுத்து என்ன சொல்லணும்? இங்க வாங்க. இத பாருங்க, என் பொண்ணு கண்மணி நாமினேஷன் பண்ணிட்டு வெளியில வரும்போது நீங்க கரெக்டா அவளுக்கு மாலை போட்டுடுங்க. வருங்கால சேர்மன் கண்மணி வாழ்க வாழ்கன்னு கோஷமும் போடணும். நீங்க சொல்லிட்டீங்கன்னா நாங்க செஞ்சிடறோமா? அதெல்லாம் வாங்கின காசுக்கு கரெக்டா நடந்துக்கணும். அப்படி இல்ல இந்த கோகிலா உங்களை உண்டு இல்லன்னு பண்ணிடுவா. அதெல்லாம் சரியா பண்ணிடுவோமா? சரி சரி, நான் உள்ள போய் என் பொண்ணு சைன் பண்ற அழகு பாத்துட்டு வரேன். சரிங்கம்மா. அங்க வைங்க. வணக்கம் சார். வணக்கம். சார், இந்த அம்மாவோட ஃபைல். கொடுங்க. பேர் என்னம்மா? கண்மணி குமரன். நிறுத்துங்க. ஏமா, இது என்ன டவுன் பஸ்ஸா? நீங்க நிறுத்தினா நிறுத்தணும், போகணும்னா போகணுமா? இது நாமினேஷன் தாக்கல் பண்ற இடம்மா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். கண்மணி, இந்த எலெக்ஷன்ல நான் நிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். என்னத்த சொல்றீங்க? கண்மணி, நான் வீட்ல போய் விளக்கமா உனக்கு எல்லாம் சொல்றேன். அத்தை, எதுக்கத்த இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? இப்படி ஆசை காட்டி மோசம் பண்ணலாமா? ஓ, இது மாமியார் மருமவா சண்டையா? ஊருக்குள்ள எப்படிப்பட்ட சண்டையினாலும் கலந்துக்கலாம். ஆனா இந்த மாமியார் மருமவா சண்டையில மட்டும் கலந்துகிட்டோம், நம்மள நார் அடிச்சிருவாங்க. வாயை திறக்காம இருந்துக்கிடுவோம்.
ஆமா சம்பந்தி, என் பொண்ணு எல்லார்கிட்டயும் சேர்மன் பதவிக்கு நிக்கிறதா சொல்லிட்டா. இப்ப நிக்கலன்னா அவளுக்கு அசிங்கமா இருக்காது? ஆமா அத்தை, என்ன இருந்தாலும் நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வாயை மூடு கண்மணி, எனக்கு எல்லாம் தெரியும். சார், நாமினேஷனுக்கு நான் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க. இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி ஆ. ஒரு கையெழுத்து போடணுமா? கண்மணி, இத ஃபாஸ்டா ஃபில் பண்ணி கொடு. புடி, சீக்கிரம் ஃபில் பண்ணு. ம். ஆ. கண்மணி, ஃபில் பண்ணு. இந்தங்க சார். அது ஒரு கையெழுத்து போடுங்கம்மா. ஆ. இங்க தானே பண்ணணும்? இந்த இடத்துல. ம். சார், வேற எதுவும் இல்லையே, நாங்க கிளம்பலாமா? ஓகேம்மா, எல்லாம் சரியா இருக்கு. ஒருவேளை நீங்க வாபஸ் வாங்குறதா இருந்தா இந்த மாசம் 12ஆம் தேதிக்குள்ள வாங்கிருங்க. அதான் கடைசி டேட். அதுக்கு எந்த அவசியமும் இருக்காது. யாருக்காகவும் எதுக்காகவும் நான் என் முடிவுல இருந்து பின்வாங்க மாட்டேன். மருமகா எதிரி ஆயிட்டா. இனிமே இந்த மருமகா கையால தான் மாமியார் கதை முடிய போகுது. சரி கண்மணி, வா போலாம். கண்மணி வாழ்க, கண்மணி வாழ்க. இல்ல. ஐயோ சம்பந்தியம்மா, அவளை முறைக்காதீங்க. இதெல்லாம் ஏற்பாடு பண்ணது நான் தான். வேண்டாம் வேண்டாம் அம்மா, நிறுத்துங்க நிறுத்துங்க. ஐயோ, என் பொண்ணு கண்மணி நிக்கல, சம்பந்தி அம்மா தான் நிக்கிறாங்க. இந்த மாலை கோஷம் எல்லாம் இவங்களுக்கு போடுங்க. வாங்க, கொண்டு வாங்க. எனக்கு தெரியாம கொண்டு வாங்க. போச்சே. சம்பந்தி, மாலையை ஏத்துக்கங்க சம்பந்தி. வாமா, வா, வந்து போடு. பாத்து 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 பாத்து. அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் மரியாதை. இந்த மாலை சம்பந்தி கழுத்துல இருக்கும்போது எவ்வளவு அம்சமா இருக்குல்ல? என்ன கண்மணி சொல்ற? வருங்கால சேர்மன் மரகதம்மா வாழ்க, வாழ்க. வருங்கால சேர்மன் வாழ்க, வாழ்க, வாழ்க. வருங்கால சேர்மன் மரகதம்மா வாழ்க. என்ன மாப்பிள்ள இது? இப்ப மரகதம்மா சேர்மன் பதவிக்கு நிக்கிறாங்களா? அதான்டா எனக்கும் தெரியல. பெரியம்மா ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு ஒன்னும் புரியலையே.
சம்பந்தியம்மா டிரைவருக்கு ஃபோன் பண்ணி காரை கொண்டு வர சொல்லுங்க. சொல்றேன். என்னம்மா நீ என்ன எனக்கு அம்மாவா இல்ல விரோதியானே தெரியல. அப்பப்ப தலையில கொட்டினதுக்கு சேர்த்து வச்சு பழி வாங்கிட்டல்ல. ஏய், உன் மாமியார் பண்ண ட்விஸ்டுக்கு என்ன ஏண்டி திட்டுற? ஏய் கண்மணி, உன் மாமியார மீறி நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா? அதான் அப்படியே ஜிங்சாங் போட்டேன். வேற என்னடி பண்ண சொல்ற? வீட்டுக்கு வருவல்ல? என்ன மரகதம்மா, மூச்சுக்கு 300 தடவை கண்மணி தான் சேர்மனா நிக்க வைக்க போறேன்னு சொன்னீங்க, திடீர்னு இப்படி பல்ட்டி அடிச்சிட்டீங்க. காரணம் இல்லாம எந்த காரியத்தையும் செய்ய மாட்டா இந்த மரகதம். எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. அது போக போக உங்களுக்கே புரியும். மரகதம்மா சொன்னா சரிதான். அர்த்தமா? என்னடி பாக்குற? எலெக்ஷன்ல நிக்க போறது கண்மணி இல்ல, நான் தான். இப்ப சொல்லு, என்ன எதிர்த்து நின்னு இந்த சேர்மன் பதவியில உட்கார போறியா?